ஆனால் இப்போ சுற்றி வட்டாரம் பூரா ஃபோனு. விஜய் ட்ரெயினில் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களே, காப்பிரைட் விழுகுமா? தொண்டை வலியோட பாவம் இந்த பிள்ளைகளும் வேறு பேசிகிட்டு இருக்கு. ராஜி மேடம் எதற்காக தொண்டை அடைத்து போய் இருக்கிறது? என்ன சளி? ஆமாம், சளி, இருமல், நெக்ஸ்ட்டு வந்து தொண்டைக்கட்டு. மண்டலம் இல்லை ராஜமாதா, அனுப்பு அனுப்பு என்று சொன்னீங்களா? அதை எதை என்று கேட்கும். ஆமாம், என்னோட நம்பர் உன்னோட நம்பர் கேட்க முடியாது, என்னோட நம்பர் கொடுக்க முடியாது. அதனால ஹாய்னு அனுப்பி உன் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உனக்கு டிப்ஸு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை ராஜமாதா. நான் உங்கள் முன் தெரியும் 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 செல்லம். நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். நான் வந்து வீடியோ பார்த்தேன்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாட்டு சவுண்டு சின்ன பிள்ளை. இல்லை, மொபைலில் பாட்டு கேட்குறாங்க விஜய். பக்கத்துலேயும் பாட்டு கேட்குறாங்க. ஒரு தாத்தா நான் லைவ் போட்டதுலேருந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு. பீசா பர்கர் தம்பி மினிஸ் என்றால் யார்? அது ஒரு பெரிய கதைம்மா, அதை சொன்னால் பொழுது விடிஞ்சு போயிடும். அப்புறம் விஜய் என்னோடய லைவில் 4 பேர் கூட வரமாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 20 பேர் 30 பேர் அட்டன் டைமில் எட்டி பார்க்குறாங்க. லைவ் பாட்டு சவுண்டு கேட்டால் கண்டிப்பாக காப்பிரைட் வரும். ஓ, லைவ் பாட்டு இல்லை. இப்போ பக்கத்துலலாம் மொபைலில் பாட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்குதில்ல, எனக்கே தெரியாது. நியூஸ் தொண்டை கட்டிக்கிச்சு, அதோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்தில் மொபைலில் பாட்டு கேட்குறாங்கல்ல, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. ராஜி மேடம், இன்னொன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எப்போவுமே லைவ் போட வெளியில் உட்காந்து நேச்சுரலாக போடுங்க. உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. வீட்டுக்குள் உட்காந்து கொண்டே போட்டிங்கன்னா யாரும் பார்க்க வர மாட்டோம். ஆமாம், மூஞ்சியும் காட்டுறதில்ல. கரெக்ட். ஆமாம், அதான் என்னோடய லைவ் ரீச்சே ஆக மாட்டேங்குது விஜய். 200 300 பேரை தாண்டினதே இல்லை இது வரைக்கும். மகேஷ் அக்கா இருங்க தான். ஓகே, அந்த பாட்டு சவுண்டு தான் கேட்கக்கூடாது. நீங்கள் லைவ் தான் இப்போ பேசிக்கொண்டே இருக்கீங்க. ஓகே சரிங்க ராஜேஷ் அக்கா, எல்லோரும் அப்படித்தானே உங்களை கூப்பிடுகிறார்கள். அப்படி இல்லை, என்னை வந்து சக்தியும் முனிஸ் மட்டும்தான் ராஜம்மா தான் கூப்பிடுவாங்க, வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்களே. அதை வச்சு ராஜம்மா தான் கூப்பிட்றீங்களா? அது பாசமாக ஏதோ பிள்ளை நம்மளை கலாய்க்குது. கலாச்சாரம் நல்லா இருக்குல்ல. ராஜி மேடம் இன்ஸ்டாகிராம் இருக்கீங்களா? இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை விஜய். வேணால் நீங்கள் வர்ஷினிக்கிட்ட வேணால் நம்பர் வாங்கிக்கோங்க. ஆனால் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேச மாட்டேன். என்னால் கால் பண்ண மாட்டேன். கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன். அது என்னோடய பழக்கம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கால் பண்ணி பேசுகிறது லேடிஸோடையுமே பேச பிடிக்காது. சரி ராஜி அக்கா, நாளை தமிழகம் லைவில் மீட் பண்ணுவோம். சக்தி தம்பி நாளை சந்திப்போம். ஓகேடா மகேஷ் செல்லம், சூப்பர்டா. சரி, மறக்காமல் நாளைக்கு வந்து தமிழக்காட்ட நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் பண்ணு, சரியா? நம்பர் கேட்குறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சிருக்க. எந்தெந்த டைமில் ரீல்ஸ் போடணும் என்ன அப்படிங்கிறது உனக்கு சொல்லி தருவாங்க, சரியா? ராஜி மேடம், நான் அதுக்காக சொல்லலை. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே அதுலேயும் போடுங்க. அதில் வேறு ஃபாலோவர்ஸ் எல்லாம்